அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருப்பூரிலிருந்து ஒரு பெண்மணி ஆன்மீக சாதனை குறித்து கேள்வியை கேட்டிருக்கின்றார். குருவே, ஆன்மீக சாதனை புரிவதற்கான நடைமுறைகள் ஏதாவது இருக்கிறதா, நெறிமுறைகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டிருக்கின்றார். அதாவது எதை ஒன்று சாதனை பண்ணணும்னாலும் ஒரு பிடிப்பு தேவை. எப்படி வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை போட்டுக்கிட்டு அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு நாம பாடுபடுறோம், அந்த மாதிரி இந்த ஆன்மீக சாதனை செய்ய வேண்டும் என்றாலும் சில வழிமுறைகள், நெறிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டி இருக்கின்றது. இதை நீங்க பழக்கப்படுத்திக்கணும்னா இந்த 20 பாயிண்ட் இப்ப நான் என்ன சொல்ல போறேன், அதை நீங்க ரொம்ப கவனமா கேட்டு அதை நீங்க பழகி வந்தீங்கன்னா கண்டிப்பா ஆன்மீகத்துல பெரிய பெரிய யோகிகள், சன்னியாசிகள், சந்தர்கள், முனிவர்கள், இவங்கெல்லாம் என்ன சித்தர்கள் என்ன சாதனை பண்ணியிருக்காங்க, அந்த சாதனையை நீங்களும் செய்யலாம். சாதனைங்கிறது விடாம பண்றது, பிரேக்கேஜ் இல்லாம இருக்கணும். அதாவது இடைவெளி இல்லாமல் செய்யக்கூடியதுதான் சாதனை. காலை மாலை இரவு அப்படின்னு என்ன நீங்க ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த சாதனையை செய்ய தொடங்குறீங்க, அதை விடாமுயற்சியில் ஈடுபட்டு குறிக்கோளை அடையும் வரையில் விடக்கூடாது. அதுதான் சாதனை. இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காலங்காத்தால சீக்கிரமா எழுந்திக்கிறது கத்துக்கணும். இந்த பிராமி முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். சூரியன் உதயமாவதற்கு 3 மணி நேரம் முன்னாடி, அப்படின்னா 6 மணிக்கு சூரியன் உதைக்குதுன்னா நீங்க ஒரு 3 மணி 3:30 மணிக்கு எந்திரிக்க வேண்டியிருக்கு ரெகுலரா. இந்த தியானம் பண்றதுக்கு நல்ல உகந்த நேரம் இதுதான். நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். அப்புறம் இந்த பிரபஞ்ச சக்தின்னு என்ன சொல்றோம், இந்த காஸ்மிக் எனர்ஜி, அது நிலத்தை தொட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சமயத்துல தான் இந்த பிரபஞ்ச சக்தி தியானம் பண்றப்போ உங்க பிரம்மரந்தம் மூலியமா உடம்புக்கு இறங்கும். இரண்டாவது ஆசனம். அதாவது இப்ப ஒரு மிஷின் முன்னாடி நின்றுகிட்டு வேலை பண்ணணும்னா அந்த மிஷின் முன்னாடி 8 மணி நேரம் நீங்க நிக்கிறதுக்கு கத்துக்கிட்டாதான் அந்த மிஷின் முன்னாடி நின்றுகிட்டு வேலை பண்ண முடியும். ஸோ அதனால 8 மணி நேரம் அந்த மிஷின் முன்னாடி நிக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நின்று பழகணும். அப்பதான் எடுத்தெடுப்பிலே 8 மணி நேரம் நிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த யோகாசன சாதனைகளை செய்ய வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் ஆசனம், உட்காரத்துக்கு கத்துக்கணும். அது பத்மாசனமாக இருக்கலாம், சித்தாசனமாக இருக்கலாம், சுகாசனமாக இருக்கலாம், சமணம் போட்டு உட்கார்றதா இருக்கலாம். உட்கார்ந்துக்கிட்டு இந்த ஜபம் மற்றும் தியானம் செய்வதற்கு உகந்தபடி 1/2 மணி நேரம் எந்த விதமான தொந்தரவு இல்லாம உட்காரத்துக்கு பழகணும். இதுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கு இல்லை நார்த் ஃபேஸிங்கு முகமா உட்காரணும். இது உட்கார ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆன பின்னாடி இந்த உட்கார நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி பண்ணி மேக்சிமம் ஒரு 2-3 மணி நேரம் எந்த போச்சர்ல உட்கார்ந்துருக்கீங்க அந்த போச்சர்ல உட்காரத்துக்கு நீங்க கத்துக்கணும். இது 2வது ஆசனம். இந்த ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். வாக்கிங் போகணும், இல்லைன்னா ஜிம்முக்கு போகணும். ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்து ரத்த சலனத்தை ஒழுங்கு சீர்படுத்த வேண்டும். அப்புறமா பிராணயாமம். அதாவது எல்லா பிராணயாமத்தையுமே உங்களால் செய்ய முடியாது. பிராணயாமம் செய்வதனுடைய முன்னோக்கமே மனதை சீர்நிலைப்படுத்துவது, ஒருநிலைப்படுத்துவது, சிந்தனைகள் அற்ற ஒரு நிலையை அடைவது. சிந்தனை இல்லாத நிலை அடைந்தால்தான் நீங்க தியானத்துக்கு உட்கார முடியும். அதுக்கு ஏதாவது ஒரு நாடி சுத்தி பிராணயாமமோ அனுலோமா விலோமாவோ ஏதாவது ஒரு பிராணயாமத்தை ஒரு 20 சைக்கிள் செய்ய வேண்டியிருக்கு. அப்புறமா ஜபம். அதாவது இதெல்லாம் நான் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ஜபம் பண்றதுன்னு. ஜபம்ங்கிறது மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பது. ஓம் நமோ நாராயணாய நமஹ, ஓம் நமச்சிவாய, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரத்தை விடாம நீங்க சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னா ஆரம்பத்துல ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு
108 21,600 தடவை தினமும் செய்ய வேண்டியிருக்கு ஜபம். இந்த ஜபம் சொல்றதை நீங்க பழகணும். மந்திரம் எப்பொழுதுமே மனதில் உச்சரிக்கும் வகையில் நீங்க இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 21,600 முறை உச்சரிக்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமையே சும்மா இருக்கிறப்ப கூட இந்த மனதுக்குள்ள இந்த மந்திரம் ஒலித்துக் கொண்டிருக்கும். அடுத்தது உணவு கட்டுப்பாடு. 4வது சாத்விக உணவையே நீங்கள் சாப்பிட வேண்டும். என்றால் மனது சஞ்சலமடையாமல் இருக்க வேண்டும் மற்றும் கோப லோப மோக மத மாச்சரியங்கள் சமதோலனத்தில் இருக்க வேண்டும் என்றால் இந்த சாத்விக உணவை நீங்கள் உண்ண வேண்டும். தாவர உணவை உண்ண வேண்டும். இதை கவனமா வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ரஜோகுணம் அல்லது தமோகுணத்துக்கு சம்பந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் உட்கொண்டால் தியானம் செய்வதற்கு உங்களால் முடியாது. அதனால சாத்விக உணவையே உண்ணணும். பருப்பு சாதம், காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி வகையானவை எடுத்து நீங்க சாப்பிடணும். தியானம் செய்வதற்கு தனியாக ஒரு அறையை தேடிக்கொண்டு அந்த அறையை லாக் அண்ட் கீ உங்க கையில தான் இருக்கணும். யாருமே உங்களுடைய அனுமதி இல்லாமல் பிரவேசிக்க கூடாது. அடிக்கடி அந்த இடத்துக்கு யாருமே வந்து போற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க தியானம் பண்ணி பண்ணி அந்த இடம் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகமா உள்ள வர மாதிரி பண்ணிருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள இருக்கும். அந்த வைப்ரேஷன் நெகட்டிவா இருக்கிறவங்க உள்ள வந்தாங்கன்னா நீங்க தியானம் பண்றதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால யாரையுமே உள்ள வராத மாதிரி பண்ணணும். அடுத்து சேரிட்டி, தான தர்மங்கள் ரெகுலரா பண்ணணும். தான தர்மம் பண்றதே மனது பரந்த மனப்பான்மை, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல குணம். இந்த நல்ல குணம் உங்களுக்கு வந்தாதான் கடவுள் தன்மை உங்களுக்கு கிடைக்கும். அந்த கடவுள் தன்மை கிடைத்தால்தான் கடவுளோடு உங்களால் இணைய முடியும். அதனால இந்த சேரிட்டின்னு என்ன சொல்றோம், இந்த தான தர்மங்கள், இதை ரெகுலரா நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை தேர்ந்தெடுத்து யாருக்கு போய் சேரணுமோ சரியானவருக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணணும். அப்புறமா ஸ்வத்யாயா அப்படின்னு சொல்றோம். 7வது பாயிண்ட் அப்படின்னா, ரெகுலரா நீங்க இந்த கீதா சாண்டிங்கு, ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், விஷ்ணு சஹஸ்ரநாமா, லலித சஹஸ்ரநாமா, ஆதித்ய ஹிருதயா, உபனிஷத், யோக வசிஷ்டா, அப்புறமா பைபிள், குரான், இந்த மாதிரி அனைத்து மதங்களை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு நாளைக்கு மினிமம் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரமாவது நீங்க படிக்கணும். எல்லாத்தையுமே படிக்கணும்னு இல்லை, ஒவ்வொரு நாள் ஒன்னொன்னத்தை எடுத்துட்டு படிக்கலாம். பிரம்மச்சரியத்தை கம்பல்சரியா, அதாவது பிரம்மச்சரியம் அப்படின்னா என்ன? பிரம்மச்சரியங்கிறது கல்யாணமாகாமல் வீரியாணுவை வெளியேற்றாமல் கட்டுப்பாடோடு வைத்திருப்பதுதான் பிரம்மச்சரியம். இந்த வீரியாணுன்னு என்ன சொல்றோம்? இது செலவழிக்காமல் எவ்வளவு வச்சிருக்கீங்க, அதுதான் உயிரணு, அதுதான் சக்தி. அந்த சக்தியை நீங்க எவ்வளவு சேகரிக்கீங்க அவ்வளவு ஆன்மீகத்துல முன்னாடி போக முடியும். இது பிரம்மச்சரிய பரிபாலனை. ஆன்மீகத்துல ரொம்ப அட்வான்ஸா போகணுங்கிறவங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க. அடுத்து பிரேயர், வழிபாடு. என்ன வழிபாடு? கடவுள் வழிபாடு. குளிச்சுட்டு கடவுள் அறையில உட்கார்ந்துக்கிட்டு கொஞ்ச நேரமாவது அந்த கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்களை, மந்திரங்களை சொல்ல வேண்டும், உச்சரிக்க வேண்டும். மனது மந்திரங்களோடு ஐக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியாம உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள்லாம் போய் நல்ல குணங்க வர ஆரம்பிச்சிடும். அடுத்து இந்த ஏகாதசின்னு சொல்றோம் இல்லையா, 15 நாளைக்கு ஒரு தடவை உபவாசம் இருக்க வேண்டும். அது என்ன, நீ காலை ஒண்ணுமே சாப்பிடாம வயிறை துன்புறுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. லைட்டா லிக்விட் ஃபுட்ஸு ஏதாவது சாப்பிடலாம், பழங்கள் சாப்பிடலாம். ஆனா சாதாரணமா ரெகுலரா சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடக்கூடாதுங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை கட்டுப்பாடா இருக்கணும். ஜபமாலை வைத்து ஜபம் செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். அது துளசிமணி மாலையாக இருக்கலாம், அல்லது ருத்ராட்சி மாலையாக இருக்கலாம், அல்லது ரோசரி மாலையாக இருக்கலாம், அல்லது சந்தனத்தினால் செய்யப்பட்ட மாலையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ஜபமாலையை வைத்துக்கொண்டு ஏதாவது மந்திரத்தை ஜபம் செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். காலை மற்றும் இரவு அதை நீங்க ரொம்ப பத்திரமா பவித்திரமா பார்த்துக்கணுங்க. ராத்திரி படுக்கிறப்ப அந்த ஜபமாலை உங்க தலைகணைக்கு கீழே வச்சுக்கணும். மற்ற சமயத்துல கழுத்துல மாட்டிக்கலாம்.
அடுத்து மௌன விரதம் சொல்றோம். 13வது பாயிண்ட், யாரோடும் ஜாஸ்தி பேசக்கூடாதுங்க. நீங்க எவ்வளவு பேசுறீங்க அவ்வளவு எமோஷன் மேலே கீழே ஆகும், நெகட்டிவிட்டி வந்து சேர்ந்துடும். அதனால ஆன வரைக்கும் மௌனமா கேட்ட கேள்விக்கு பதிலுங்கிறது மாத்திரம் சொல்லணும், அதிகமா பேசக்கூடாதுங்க. எப்ப நீங்க என்ன பேசினாலும் உண்மையை தான் பேசணும். உண்மையை சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நீங்க நினைக்க மாதிரி அவ்வளவு ஈஸி இல்லை. உண்மையை எப்ப நீங்க சொல்ல கத்துக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட ஒரு சக்தி, உங்களை அறியாம ஒரு சக்தி வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ உண்மையே பேச வேண்டும். உங்களுடைய ஆசைகளை சுருக்கி கொள்ள வேண்டும். அடுத்த பாயிண்ட், தேவைக்கு அதிகமா எதையும் வச்சுக்கூடாதுங்க. ரொம்ப கருமித்தனமாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு அதிகமாகவும் எதையுமே ஆசைப்படக்கூடாதுங்க. ஒரு மிதமான ஆசையில் நீங்கள் வாழ வேண்டும். அப்புறமா யாரையுமே பேச்சினாலோ அல்லது வேறு விதத்தினாலோ யாரையும் துன்புறுத்தக்கூடாது. இதை நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணுங்க. மற்றவர்கள் மனது நொந்தால் அந்த மனவேதனை தியானம் பண்றதுக்கு உங்களை விடாது. அதனால யாரையுமே துன்புறுத்தல் நிற்கக்கூடாது, வாயாலேயோ சொற்களாலோ அல்லது வேறு விதத்தாலோ. அப்புறமா யாரையுமே நம்பி வாழக்கூடாதுங்க. உங்க வேலையை நீங்களே பண்ணிக்கணும். இது 17வது பாயிண்ட். உங்க வேலையை நீங்களே பண்ணிக்கணும். எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் நீங்க செய்யணுங்க அதை. அப்புறமா உங்களை பத்தி செல்ஃப் அனாலிசிஸ் சொல்றோம். உங்களை பற்றி நீங்களே தியானம் செய்வதற்கு முன்னால் ஒரு முறை என்கிட்ட என்ன கெட்டது இருக்கு, என்கிட்ட என்ன நல்லது இருக்கு, நல்லதை எப்படி இன்னும் அதிகமா நல்லது பண்ணிக்கலாம், என்கிட்ட இருக்கிற கெட்டதை நான் எப்படி எடுத்து வெளியே போடலாங்கிறது உங்களுக்கு தெரியணும். அடுத்து செல்ஃப் அனாலிசிஸ் ஆன பின்னாடி 19வது பாயிண்ட், அதாவது எந்த வேலையை பண்ணணும், அந்த கர்மம் சொல்றோம் இல்லையா, அந்த கர்மத்தை கரெக்டா நிர்வகணம் பண்றதுக்காக என்ன நீங்க தினநித்தியம் பிளான் பண்றீங்க, அந்த கர்மத்தை நீங்க முடிக்கணும் அன்னன்னைக்கே, எதையுமே பெண்டிங் வைக்கக்கூடாது. அடுத்து செல்ஃப் சரண்டர் டு காட், கடவுளுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுதல், முழுமையாக கடவுளை நம்புதல். கடவுளை வணங்குதல் வேற, உங்களை நீங்க கடவுளுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுதல். எல்லா வேலையும் கடவுளுக்காக செய்து கொண்டிருக்கின்றேன், கடவுள் தான் என்னை இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்கின்றார், இதில் எந்த விதமான எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை அப்படிங்கிற மனோபாவனை உங்களுக்கு வரணுங்க. இந்த 20 பாயிண்ட்டை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ஆன்மீகத்துல கண்டிப்பா முன்னாடி போக முடியுங்க. நன்றி, வணக்கம்.